சுமன், நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆதவ் அர்ஜுனா விசிகாலேருந்து விலகினாரு. அவர் ஒரு அஜெண்டா வச்சிருந்தாரு. கூட்டணியில ஆட்சியில பங்கு அப்படின்னு. இப்ப போய் விஜய் கூட இணைந்தார். விஜய் கூட இணைந்து இப்ப பிகே உடனான பேச்சுவார்த்தை, இந்த ஆலோசனைகள்லாம் அவர் தான் அழைச்சிட்டு போயிருக்கிறாரு பார்க்குறோம். இந்த சூழல்ல இந்த காம்போ, இந்த ஸ்ட்ராட்டஜி காம்போ இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்க பார்க்குறீங்க? நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எதேச்சியா அப்படி ஒன்று நடந்துச்சு. ஆதவ் அர்ஜுனா திடீர்னு விசிகாவுக்கு வந்தார், அப்புறம் வெளியில் வந்தார், அப்புறம் திவிகாவையும் அதாவது விஜயையும் விசிகா தலைவர் திருமாவளவனையும் ஒரே மேடைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணார். அப்புறம் இப்போ திடீர்னு பிகேவை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. பிகேவை 3 நாட்கள் காத்திருந்து பாட்னாவில் போய் உட்கார்ந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னகிட்டி அஜித் தோவலுடைய மகன் ஷகரியா தோவலை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் வந்து எதேச்சியாக ஏதோ நடந்ததுன்னு சொல்லக்கூடாது. இன்னொன்று, நண்பர் மணிகண்டன் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொன்னாப்புல, அதிமுகவோடு எங்களுக்கு கூட்டணின்னு நாங்கள் எங்கேயுமே வெளியில் சொல்லலையே அப்படின்னாப்புல. எங்களை முதன்மையாக நிறுத்தி கொள்கிறவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்கிறது ஓப்பனான ஒரு அழைப்பு ஒன்று. இன்னொன்று, இவர்களுடைய ஆட்களே பல நேர்காணல்களில் இந்த பேட்டிகள்லாம் சொல்லும்போது அதிமுக எங்களுக்கு எதிரணியில் இருக்கும்போது தான் நாங்கள் அவர்களை விமர்சிப்போம், அதோடு நாங்கள் விமர்சிக்க மாட்டோம்னு பேசியிருக்காங்க ஒன்று. இன்னொன்று, அவர் கட்சியில் உள்ள வகுப்புகள் எடுத்த ஐயநாதன் வெளியில் வந்து என்ன சொல்கிறாரு, அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கான முழு வேலையும் நடந்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு தான் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம்னா எதையோ செவிய வழி செய்தி மட்டுமல்ல, பல ஆதாரமான இதுகளை வச்சுக்கிட்டு தான் கேட்குறோம். ஸோ இதையெல்லாம் நண்பர் மணிகண்டன் பார்த்துட்டு வந்தாரா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எதேச்சியான ஒரு நிகழ்வு அல்ல, ஒரு பெரிய திட்டம் அப்படின்னா. இதுக்குள்ள என்ன திட்டம் இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்கும் தேர்தல் திட்டம், தேர்தலில் போட்டியிடணும், ஒரு நாம கணிசமான வாக்குகள் வாங்கணும், ஆட்சியில் அமரணும் அப்படிங்கிறது வழக்கமாக எல்லா கட்சியும் ஆரம்பிக்கிறதும் அதானே முழு நோக்கத்துடைய டெஸ்டினேஷன் பாயிண்ட் அதுதானே. இன்னொன்று, இந்த அறிவிப்புகள், அதாவது அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ப்ரொப்போசல் எல்லாம் விஜய் தரப்பில் இருந்து தான் வெளியில் வந்ததே தவிர அதிமுக இதை பற்றி பெருசாக அதை வந்து அவங்க அலட்டிக்கிடவே இல்லை. இப்போவும் ஜென்ராம் சார் சொன்னது மாதிரி அவர்கள் அதுவும் குறிப்பாக எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் அவருடைய தலைமையில் அணி அப்படிங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் பாஜக இதுக்குள்ளேயும் ஒரு கேமை விளையாண்டுட்டு இருக்குது. நீங்கள் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து படம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி என்ன சொன்னாலும் உள்ளுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டுன்னா ஒற்றை தலைமை அப்படி, அதாவது ஒற்றை தலைமை இல்லை, எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக அதாவது கூட்டாக சேரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு அவர்கள் வந்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக பாஜகவோடு கூட்டணிக்கு இணைக்கக்கூடிய ஒரு தேவையும் அவர்களுக்கு இருக்குது. இதெல்லாம் தாண்டி இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, 2 வியூக வகுப்பாளர்கள் பிகே மற்றும் ஆதவ் அர்ஜுனா 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமாகவே முழுக்க இந்த அரசியலை கட்டமைத்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து அதுதானே அவங்களுடைய வேலை இல்லை, அவங்களுக்கு அது வேலையாக இருக்கலாம். ஒரு கட்சி தலைவராக இருந்து கொண்டு நான் வந்து இங்கே மாளிகையில் இருப்பேன், நீங்கள் வந்து என்னை சந்திக்க வாங்க அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து சந்திக்கலாம், ஒரு டைரக்டர் வந்து சந்திக்கலாம். நீங்கள் வெறுமனே ஸ்ட்ராட்டஜியை மட்டும் இத்தனை பேரை சேர்த்தால் போதும், படத்தை ஓட வச்சிடலாம். ஆனால் வாக்குகளை வாங்க முடியுமா? இப்போ நீங்கள் ஐயநாதன் வெளியில் வந்துட்டு சொன்ன முக்கியமான தகவல் என்னென்னா, நான் உள்ளே போய் பார்க்கும்போது எல்லாம் கணக்கு போட்டுட்டு இருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் வரும்னு பேசிகிட்டு இருக்காங்களே தவிர களத்தில் இறங்கி மக்கள் பிரச்சனைக்காக வந்து நிற்பதை பற்றி இவர்கள் பேசவில்லை. நீங்கள் இத்தனை பர்சன்டேஜ்னு நம்பரே போட்டு வைத்தாலும் கூட களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் அது இன்னும் கூடுதலாகுமே தவிர நம்பரை மட்டும் வச்சுட்டு இருந்தால் போதாது அப்படின்னு சொன்னார். அது அவங்க கணக்கு பண்ணுறதும் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறதும் ஒரு வேலை தானே, ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை இல்லையா? இப்போ சம்பாதிக்கிறது, அதை கணக்கு பார்ப்பது என்பது முக்கியம். கணக்கு பார்ப்பது மட்டுமே சம்பாதிக்கிறதுக்கான வேலை இல்லை இல்லையா? அதே மாதிரி வாக்குகளை அறுவடை செய்வது என்பது அது ஒரு உழைப்பு. நீங்கள் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கணும். கடந்த காலத்துல பிகே வந்து டிஎம்கேக்கு வேலை பார்த்தாரு, ஆந்திரால வந்து அவங்க டிஆர்எஸ்க்கு இவங்களுக்கு வேலை பார்த்தாரு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து இது ஒரு பிளானிங், அதுக்கான ஒரு டேட்டா இதெல்லாம் எடுக்கிறதுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோட, ஒரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வேலை பார்க்கும்போது இப்படி எல்லாம் கணக்கு போட்டிருப்பாரு தானே. அந்த கணக்கு பிள்ளை இங்க வேலை பார்த்தாரு, இந்த பண்ணையில வேலை பார்த்தாரு. நீங்க சொல்றீங்க கணக்கு பிள்ளை கணக்கு போடுவார், அவருக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுவதற்கான ஸ்ட்ராட்டஜி உண்டு, அவருக்கு அந்த இது உண்டா? நீங்கள் களத்தில் இது இருக்குன்னு சொல்வதற்கு பிகேவால் முடியும். அப்படி சொல்வதில் கூட நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி வந்து பிகே எந்த ஆதாரத்தை வைத்து 15% 20% இருக்குன்னு சொல்கிறாரு, எந்த அடிப்படையில் சொல்கிறார்? இன்னொன்று, அவர்கள் கூட்டத்தில், அதாவது பிகேட்டிருந்து வெளியில் வந்தவர் தான் ஜான் ஆரோக்கியசாமி, அவரும் அங்கே தான் இருக்கிறார். இப்போது
4-5 செஃப் சேர்ந்து மொத்தமாக சூப்பை காலி பண்ணிடுவாங்கன்னு ஒரு ஆங்கில பழமொழி இருக்கு இல்லையா, அதே மாதிரி நிறைய ஆலோசனை அதுவும் குறிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி வகுப்பவர்களே கூடி கிடக்கிற ஒரு இடமாக இருக்கிறது தாவேகா அப்படிங்கிறது என்னுடைய திட்டம், என்னோட எண்ணம். இன்னொன்று, நீங்கள் இப்படி எந்த அடிப்படையில் சொன்னீங்க? இந்த ஜானா ராகிசாமியினுடைய ஆடியோ என்ன சொல்லுது? 2% தான் எங்களுடைய வாக்கே இருக்குது, நாங்கள் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று, உண்மையிலேயே அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இவர்கள், அதாவது ஒரு புள்ளி விவரத்தை இவர்கள் எடுத்தார்கள் தங்களுடைய கட்சிக்குள்ளேயே. அப்படி எடுத்ததில் 3-4% தான் விஜய்க்கு வாக்குகள் வரும் அப்படின்னு தெரிந்த உடனே மிகப்பெரிய பின்னடைவில் இருந்தார் விஜய். இதெல்லாம் நடந்துச்சு. இதுக்கு இடையில தான் இவருடைய ஆடியோ இல்ல, நீங்க சொல்ற அந்த 2%மோ 6%மோ இல்ல பிகே சொல்லக்கூடிய 15% 20%மோ இது எதுவுமே நமக்கு இப்போதைக்கு ப்ரூவன் கிடையாது. 2026 தேர்தல் முடிஞ்சு தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சிக்கு என்ன வாக்களித்திருக்கிறார்கள், அதுவும் அவங்க தனியா நின்னா அதோடைய பெர்முடேஷன் காம்பினேஷன் வேறையா இருக்கும், கூட்டணியா நின்னாங்கன்னா அதோடைய பெர்முடேஷன் காம்பினேஷன் வேறையா இருக்கும். அப்ப இப்ப சொல்ற இதெல்லாம் வைத்து அந்த கட்சியுடைய வாக்கு வங்கியை நாமளே அண்டர் எஸ்டிமேட் பண்றோமோன்னு ஒரு கேள்வி அண்டர் எஸ்டிமேட் பண்றதுங்கிறது ஒரு பக்கங்க. நீங்க ஹையரா எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாதுல்ல, ஓவர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாதுல்ல. நான் என்ன கேட்குறேன், நீங்க யாரோட கூட்டணி அமைக்கணும்னு உங்களுடைய உள்ள கிடக்க இருக்குது, அதிமுகவோட கூட்டணி அமைக்கணுங்கிற உள்ள கிடக்க உங்களுக்கு இருக்குது. நீங்க நண்பர் சொல்றாரு அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் மாற்று சக்தின்னு சொல்லவே கூடாது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்குள் நீங்க ஊழலை எதிர்ப்பதாக இருந்தால் அதிமுகவை எதிர்க்காமல் நீங்க எப்படி ஊழலை எதிர்க்க முடியும்? அதிமுகவுக்குள்ள நம்பர் 1 நம்பர் 2ன்னு தொடர்ந்து குற்றவாளிகளிலே உள்ள இருந்திருக்காங்க. இன்னொன்று கொடநாடு கொலைகேஸ் இருக்குது. எல்லா பிரச்சனைகளையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஊழல்ல இருந்து எல்லா குற்றங்களும் அந்த கட்சிக்குள்ள இருக்கு. அவங்க அதிமுகவையும் மாற்றுன்னு தானே மணிகண்டன் சொல்றாரு. நாங்க அதிமுகவோட கூட்டணி வைக்கலன்னு தானே. அதான் சொல்றேன், அவர் சொல்றாரு. ஆனால் எங்களுக்கு நிபந்தனையே அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனையோடு தான் பிகேவே இங்க வந்திருக்கிறாரு. இன்னொரு சிக்கல் இருக்கு பாருங்க, நீங்க நல்லா கவனிங்க. பிகே இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுகவுக்கு ஆலோசகராக வருவதற்காக செய்தி வந்துச்சு. இப்போ நீ நல்லா கவனிங்க, எனக்கு ஒருத்தர் ஆலோசகராக வருவார்னு செய்திகள் வருது, நியூஸ் வருது, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய இல்லை எனக்கு கூட்டணி சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்டே போய் நீங்கள் வேலை கேட்டு அங்கே போறீங்கன்னா இது ஓப்பான ஒரு கூட்டணியாக இருக்குமா? இப்போ தாவேகாவுக்கு இவர் ஆலோசனை சொல்ல போயிட்டாருன்னா அதிமுக இதை ஃபேரா சரி அவர் போயிட்டாரு அப்படின்னு ஏற்றுக்கிடுமா? அப்போ இங்கேயே ஒரு போட்டி ஆரம்பித்து விட்டது. இவர்களுக்குள் யார் தலைமை அப்படிங்கிற போட்டி, அந்த இந்த உரைக்குள் யார் தலைவராக கத்தியாக இருக்க வேண்டும்ங்கிற போட்டி இருக்குது. இன்னும் கூடுதலாக இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. நம்ம இப்போ சொல்கிறோம் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்குன்னு, நடப்பதற்கான சாத்திய கூறுகள் இங்கே இல்லை. ஏன்னா இங்கே யார் தலைவர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இங்கே பேச்சு செய்தி தகவல்களாக வந்துச்சு, ஆனால் அது நடக்கலை. அதுக்கப்புறம் இன்னொரு கட்சியை பார்த்துட்டு போகிறதுங்கிறது அவங்களுடைய வேலை தானே, அது அவங்களுடைய எலெக்ஷன் டியூட்டி இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், இங்கே நடக்கலைன்னு எப்படி தெரியும்? அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது 3 நாள் போயிருந்து ஆதவரிச்சுனா காத்திருந்து அவரை படிய வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்குது. கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கும் 2 நாளாக வந்து தங்கியிருக்கிறது. நேற்று இரவு தங்கியிருக்கிறதும் ஆதவர்ஜுனாவினுடைய வீட்டில் தங்கியிருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது முழுக்க எனக்கு வியூகம் வகுப்பதற்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஒரு ஆளை நீங்கள் அந்த பக்கம் இழுத்துட்டு போயிருக்கீங்க. அப்போது இந்த கூட்டணி எப்படி சாத்தியப்படும்? அப்போ கூட்டணி சாத்தியப்படுவதற்கு நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் ஆரம்பத்திலேயே கோணலாக இருக்கிறது. இந்த கூட்டணி அமைந்தாலும் கூட பெரிய சிக்கலில் தான் வந்து சேருங்கிறது ஒரு பிரச்சனை. இன்னொன்று, மறுபடியும் சொல்கிறேன், இது நடப்பதெல்லாமே வெறும் வியூக வகுப்பு மட்டும்தான். மக்களுக்கு ஒரு பிரச்சனை, கிரவுண்ட்ல நின்று சண்டை போடணும், பிரச்சனை இருக்குதுன்னு வந்து நிற்கிறதே கிடையாது. அதையும் அவர் சொன்னாரே மணிகண்டன், பரந்தூர் போனப்ப எங்களை சுற்றி தான் எல்லாரும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாரு. கேரளாவுக்கு ஒரு கவர்ச்சி நடிகை வந்தாங்க, அதுக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்து கூடுனுச்சு. அதுக்காக அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. அதான் திரை பிரபல்யத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து வாக்குன்னு நினைக்கக்கூடாது. நாம் அதான் முன்கூட்டியே சொன்னோம். முதல்ல சொன்னது என்னன்னா, இப்போ ஒரே ரசிகர் விஜயே ட்ரிவாண்ட்ரத்துக்கு போனா பயங்கரமான கூட்டம் தான், அலைமோதிர ஸ்டாம்பீடு கூட்டம்லாம் நடந்திருக்கு. ஆனா ஓட்டு போடுவாங்களா? இதுதான் கேள்வி. இப்போ ஒரே ரசிகர் 3 படத்தையும் டிக்கெட் வாங்கிட்டு பார்க்க முடியும், ஆனா ஒரு ரசிகர் ஒருத்தருக்கு தான் ஓட்டு போட முடியும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இவரை ரசித்து விட்டு வேறு கட்சிகளில் இருப்பவர்கள் இருக்கிறார் இல்லையா, ஒன்று. இன்னொன்று, அதிமுக தேமுதிக பாமகவோடு நீங்கள் கூட்டணி சேர்வதாக இருந்தால் உங்களை மாற்று சக்தின்னு நான் ஏன் கருதணும்? இப்போ
புது வாக்காளர்கள் வராங்க, விஜய் எதையாவது புதுசா செய்வார், இல்லைன்னா புதுசா ஏதாவது ஒண்ணு தன்னை நிரூபிப்பாருன்னு தானே அவர் வந்து ஓட்டு போடுவாங்க. அப்போ தெளிவா தெரிஞ்சது, திமுகவுக்கு எதிர்நிலை வாக்குகளை நாங்கள் பிரித்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிற இடத்துல தான் விஜய் வந்து நிற்கிறாரே தவிர, அதுக்கு ஏற்கனவே தேமுதிக இருக்கிறது, மற்ற கட்சிகள் இருக்குதுங்க என்னுடைய கருத்து. பேசலாம்.